வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெப்ரியல் கர்சியா மார்க்கஸ் எழுதின 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூடு இந்த கதையுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை அவர் ஸ்பானிஷில் தான் 1967 எழுதினார். அப்போ அந்த புக்கோடைய டைட்டில் வந்து சியன் ஆனோஸ் டி சாலிடட். இவர் வந்து ஒரு கொலம்பியன் ரைட்டரு. இதை வந்து நிறையா பேர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க. ஆனால் ரொம்ப பிரபலமான மொழிபெயர்ப்பு எதுன்னா கிரெகரி ராபிஸாவுடைய மொழிபெயர்ப்பு தான். இது பப்ளிஷ் ஆனது 1970. கர்சியா மார்க்கஸ் வந்து லாட்டின் அமெரிக்கன் வின்னர்ஸ், அதாவது நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்கள இவர் 4ஆவதாக வாங்கியிருக்காரு. 3 பேர் இவருக்கு முன்னாடியே நோபல் ப்ரைஸ் இலக்கியத்துக்காக வாங்கியிருக்காங்க. இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஆண்டு வந்து 1982. இவருடைய மற்ற படைப்புகள்னு பார்த்திங்கன்னா லவ் இன் த டைம் ஆஃப் காலரா, மெமரிஸ் ஆஃப் மை மெலன்கலி ஓஸ், த ஜென்ரல் இன் இஸ் லேப்ரின்த் அண்ட் த இன்னசென்ட் எரிந்திரா. இந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு 5 தலைமுறையை பற்றி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பியண்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க வாழறது வந்து மக்கண்டான்ற ஒரு டவுனில் தான். இதில் வந்து அந்த வாரிசுங்களை பற்றி கதை. அதாவது இந்த குடும்பம் ஆரம்பிக்கிறது அதுலேருந்து இவங்களோட 5ஆவது தலைமுறையோட இந்த குடும்பமே வந்து அழிஞ்சு போயிடும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த மெக்காண்டாவும் அழிஞ்சு போயிடும். இது உண்மையான கதையில் இந்த குடும்பம் இந்த ஊர் ரெண்டுமே வந்து ஒரு கற்பனை கதை தான். இந்த கதையை வந்து நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து 3ஆவது நபர் வந்து கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் நிறைய ப்ளாட்டு சப் ப்ளாட்டு எல்லாம் வரும். எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் சென்ட்ரல் கேரக்டர்ஸும் இருக்காங்க, சைட் கேரக்டர்ஸும் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பல விஷயங்களை தான் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பார். இதில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கர்னல் ஆர்லோ பியண்டா, அவருக்கு வந்து அவருடைய குழந்தை பருவம் மெக்காண்டாவில் எப்படி இருந்தது அப்படின்ற ஞாபகம் வருது. அப்போ அவருடைய தகப்பனாரான ஜோஸ் ஆர்கண்டோ பியண்டாக்கு வந்து அந்த ஊருக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க கொண்டு வர கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அதே சமயத்தில் அவங்க இந்த ட்ராவலர்ஸாக வராங்க இல்லையா, அவங்க கொண்டு வந்து அவங்க சொல்கிற அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இவரும் வந்து செஞ்சு பார்ப்பார். அதாவது ஆல்கமி செஞ்சு பார்ப்பார், ஆஸ்ட்ரோலப் எது வந்து அவரால் இயலாதுன்றதை பற்றி யோசிக்க மாட்டார். அவருக்கு இந்த மாதிரி புது கண்டுபிடிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவருடைய மனைவியான உர்சுலா இக்ரானுக்கும் அந்த குடும்பத்தோடைய தலைவி, அதாவது மெட்ரியாஷனா தலைவி, பெண் தலைவி, அவங்க 2 பேருக்கும் இவர் செய்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிங்கரிங் வேலை செய்யறதுக்கு பதிலாக நடக்கக்கூடியதாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு அதை முடிக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசில் இருக்கும். இப்போ ஊர்சிலா இக்ரானுக்கும் ஜோஸ் ஆர்கிடோ பியண்டாவுக்கும் 3 பசங்க. கர்னல் ஆர்லினோ பியண்டா, ஜோஸ் ஆர்கேடோ, அப்புறம் அம்ரந்தா. இதில் கர்னல் ஆர்லினோ பியண்டா வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பார். அதுவும் போர்க்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரலான ஜெனரலாகவே இருப்பார். அவர் வந்து கொலம்பியனோட சுதந்திரத்துக்காக கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் கிட்ட சண்டை போட்டிருப்பார். அவரை கொல்றதுக்கு பல முயற்சிகள் நடந்திருக்கும். ஆனால் அதுலேருந்தெல்லாம் அவர் அப்படியே தப்பிச்சு வந்திருப்பார். ஆனால் என்னென்னா இவர் எங்கெல்லாம் மிலிட்ரி கேம்பெயின் வைக்கிறாரோ அங்கெல்லாம் நிறைய பெண்களோட தொடர்பில் இருந்து அவருக்கு ஒரு 17 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அவரோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் அவர் வந்து பியாண்டாவோட வீட்டில் இருந்துக்கிட்டு சின்ன கோல்ட் ஃபிஷ்ஷஸ் செஞ்சிட்ருக்காரு. ஜோஸ் ஆர்கிடோ வந்து பில்லர் டெர்னையான்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆர்கிடோ அப்படின்ற ஒரு குழந்தை இருக்குது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இவர் வந்து நான் மாலுமி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலராக வந்து போயிடுவார். ஆனால் கொஞ்ச நாளே திரும்பி வந்துடுறாரு. நல்ல ஹெல்த்தி நல்லா இருக்கார். இப்போ அவர் வந்து மெக்கண்டோக்கு வந்துட்டு அப்புறம் அவர் வந்து ரெபேக்கான்ற ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. கர்னலுக்கு வந்து தண்டனை கிடச்சிடுது, மரண தண்டனை. ஆனால் அவர் வந்து அதை நிறுத்தி அவரை வந்து காப்பாற்றிடுறாரு. அம்ரதா வந்து அவங்க சகோதரர்களாம் தாண்டி வாழறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து சிங்கிளாக தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை. ஆர்கேடோவுக்கு 3 பசங்க. அது மனைவி வந்து சாண்டா சோஃபியா டி பேடட். அந்த 3 பசங்களோட பேர் வந்து ரெமிடோஸ் த பியூட்டி, ஆர்லினோ செகண்டா, அப்புறம் ஜோஸ் ஆர்கிடோ செகண்டா. இதில் ஆர்கிடோ வந்து அந்த மொக்காண்டாவுடைய ஒரு டிக்டேட்டர் ரூலராகவே இருக்கார், அதாவது சர்வதிகார ஆட்சியாளராகவே இருக்கார். ஆனால் இறந்துடுறாரு. சாண்டா சோஃபியா வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே தலைமறைவாக போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிகேடுனா 10 வருஷம், ஒரு 10-20 வருஷம்லாம் கழித்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவங்களுடைய கசனான மெக்கண்டோடு வாழறதுக்காக போயிடுறாங்க. ரெமிடஸ் த பியூட்டி வந்து கொஞ்ச காலம் தான் வாழறாங்க. ஆனால் ஒரு மர்மமான வாழ்க்கையை தான் வாழறாங்க அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி. இதில் ஜோஸ் ஆர்கிடோ செகண்டோ வந்து ஒரு
அர்த்தமுள்ள ஒரு தலைவராக ஆகிறாரு. யாருக்குன்னா, ஒரு பனானா கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு ஸ்ட்ரைக் செய்யும் போது அதுக்கு தலைவராக இருக்கார். இதுக்கு ஏன் அவர் போய் அதற்கு நிற்கிறாருன்னா, அந்த கம்பெனியை நடத்துகிறவங்க வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப சுரண்டி வாழறாங்க. அவங்கள ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. கடினமாக உழைக்க வைக்கிறாங்க, கம்மியான சம்பளம் தராங்க, அந்த மாதிரியெல்லாம். அதனால் அந்த முதலாளிங்களாம் இவங்களாம் நம்மளை எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இவங்க இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கொன்னுடுறாங்க. எல்லாருமே கொன்னுடுறாங்க. ஆனால் இவர் மட்டும் என்னவோ தப்பிச்சிடுறாரு. அதாவது அந்த மேசக்கருன்னுவாங்க, படுகொலையிலேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் இவர் தான். ஆர்லினோ செகண்டை வந்து ஃபெர்னாண்டோ டெல் கார்பியோ வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெட்ரோ கோட்டஸ்ன்ற ஒருத்தரோட அவங்க வந்து லவராக இருக்காங்க. ஆர்லினோ செகண்டோவுக்கும் ஃபெர்னாண்டோ டெல் கார்பியோவுக்கும் 3 பசங்க இருக்காங்க. ரெனாட்டா ரெமிடஸ், அவங்கள மெமின்வாங்க, ஜோஸ் ஆர்கிடோ, அப்புறம் அம்ரிதா உர்சிலா. இதில் மெம்மியை வந்து ஒரு மெக்கானிக்கை வந்து லவ் பண்ணுறாங்க. அதனால் ஃபெர்னாண்டோ வந்து அவங்கள ஒரு கான்வெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் 1 வருஷம் கழித்து அந்த கான்வெண்ட்டில் இருக்கிற ஒரு நன் வந்து இதுதான் மெம்மியோட பையன்னு சொல்லிட்டு ஆர்லினோ வந்து அந்த குடும்பத்தில் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ஜோஸ் ஆர்கிடோ வந்து ஒரு ரிலீஜியஸ் ஸ்கூல் போகிறாரு. அங்கே போய் போப்பெல்லாம் பார்த்துட்டு அவர் திரும்பி வரும்போது ஒரு கும்பல், ஒரு இளம் வயது பசங்கள்லாம் அதை வழிப்பறி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழிப்பறி பண்ணி இவர்கிட்ட ஏதாவது தங்க இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரை பெட்லேயே வந்து கொன்னுடுறாங்க. அவர் இறந்துடுறாரு. அம்ரிதா உர்சிலா வந்து யூரோப்பு போய் படிக்கிறாங்க. திரும்பி வரும்போது அவங்க வந்து கேஸ்டன் ஒரு பெல்ஜியனை திருமணம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் அவங்க திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை. கேஸ்டன் வந்து திரும்பி வந்து யூரோப்பு போயிடுறாரு. அவர் போயிட்ட அப்புறம் அம்ரிதா உர்சிலா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கசன் ஆர்லினோட அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே தான் இந்த குடும்பத்தோட கடைசி குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்குது. கதையோட கடைசியில் பார்த்தீங்கன்னா மெக்கண்டோ அப்புறம் பியண்டா ஃபேமிலி ரெண்டுமே வந்து அழிஞ்சு போயிடுது. இப்போ அம்ரிதா உர்சிலாவோடைய பையன் அப்புறம் வந்து ஆர்லினோ அவங்க வந்து பிறக்கும் போது ஒரு பன்னியோட வாலோடைய பிறக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஒரு ஓமன் தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்லேயே வந்து அந்த ஓமனுடைய அந்த விஷ் வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இப்போ அம்ரிதா உர்சிலாவும் வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது இறந்துடுறாங்க. அதனால் ஆர்லினோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு டவுன் ஸ்கொயர் போகிறாரு. அங்கே அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை வந்து காணாமல் போயிடுது. தேடி தேடி பார்க்கும்போது பார்த்தா எறும்புகளை அந்த குழந்தைய வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தையும் ஏதாச்சும் எல்லாம் போயாச்சு. அதனால் கடைசியாக அவர் வந்து அந்த பியண்டா வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து அவர் எதையோ பார்க்கும்போது ஒரு காலத்தில் எழுதி வச்ச ரைட்டிங்ஸ்லாம் அங்கே இருக்குது. அது எழுதினவர் வந்து மெல்கியோடஸ்ன்னு ஒரு வாண்டரர். அந்த மெசேஜ் எல்லாம் அவர் வந்து இப்போ அவருக்கு புரியுது. ஏன்னா அது வந்து ஒரு ஓலை சுவடி மாதிரி பார்ச்மெண்ட்ஸில் எழுதியிருக்கு. அதை படிக்கும் போது தான் அவர் வந்து புரிஞ்சுது. அதில் என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி கணிச்சு எழுதியிருக்காங்களோ எல்லாமே அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கு. ஸோ இப்போ நடக்கிறத அது அவங்க அப்போவே எழுதியிருக்காங்க. ஸோ 5 தலைமுறையாக வந்து அந்த இது எழுத்தில் தான் எல்லாமே வந்து எழுதியிருக்கு. இது நடக்கும்னு அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்குது. அவர் கடைசி வரியை படிக்கும் போது அந்த புயல் வந்து அந்த மெக்கண்டோ ஊரையே வந்து இந்த உலக மேப்லேருந்து அழித்து எடுத்துடுது. அதாவது அந்த ஊரே மூழ்கி போயிடுது. இந்த குடும்பமும் அத்தோடு முடிஞ்சிடுது. 5 குடும்பத்தோடைய அந்த கதையை தான் இவர் இங்கே இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. எல்லாமே கற்பனை தான். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.